நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் தொலைக்காட்சி. காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும். ஆபீஸ்க்கு போறவங்க ஆபீஸ் போவாங்க. ஆமா. காட்டு வேலைக்கு போறவங்க காட்டு வேலைக்கு போவாங்க. என்ன மாதிரி ஆளுங்க காட்டுக்கு தானே போகணும். அம்மா சரி. அதனால அப்ப இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா காலையில எல்லாருமே இப்ப டிஃபன் தான் சாப்பிடுதோம். ஆமா, டிஃபன் காலையில டிஃபன் சாப்பிடணும்னா தாய்மார்கள் எல்லாம் நைட்டே தோசை மாவு பாக்கெட் வாங்கி பிரிச்சுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஆமா, பாக்கெட் வாங்கி வச்சிருவாங்க. அப்ப பூரா ஆட்டு உரல் இருந்துச்சு. சரிதானே. ஆட்டு உரல்ல மாவாட்டி சரிதான். அத தண்ணிக்குள்ளேயே வச்சு ஒரு வாரத்துக்கு சுட்டு சாப்பிடுவாங்க. அம்மா மாவாட்டினா எப்படி இருக்கும்? கண்டிப்பா தாத்தா நல்லா மாவாட்டுவாரு. பரவாயில்ல, ஆட்டு பாரு. அவரு கையில டிஎஸ் பட்டணம் போடி இருந்ததுனால மாவாட்ட முடியல. அதாவது எப்படி மாவாட்டணும் தெரியுமா? எப்படி? வலது கையில குழவியை பிடிக்கணும். ஓ, வலது கையில குழவியை பிடிக்கணும். பிடிச்சிட்டு வலது கைட்ட குழவியை பிடிச்சு இடது கைட்ட மாவை தள்ளணுமோ? சும்மா இருக்கியா? எனக்கு இந்த கை தான் விளங்கும். சரி, எங்களுக்கு பாதி பேருக்கு இப்படிதான் விளங்கும். அந்த கைட்டு தள்ளி அந்த மாதிரி காலையில சரி உப்பு போட்டு இந்த கைட்டு பிணைஞ்சு வைக்கணும். ஆமா, பார்க்கணும். ஆமா, அந்த மாதிரிக்கு எடுத்து தோசைக்கல்ல காய வச்சு சுட்டு நைஸா சுட்டு பார்த்து சாதா தோசையும் அடத்தோசை மாதிரி மணக்கும். ஆமா, ஏன் அப்படி மணக்குன்னா கையோட பக்குவம் அப்படி. கை பக்குவம் அது. நோட்டாங்க பக்குவம் அப்படி. இடம கேட்ட மாவு சுட்டு மாவால தோசையை சுட்டா பொங்கிரும். பொங்கும். அதாவது எனக்கு இந்த கை விளங்க போய் தான் இந்த அதாவது அந்த காலம் ஆட்டு உரல் இருந்துச்சு. ஆட்டு உரல்ல மாவாட்டினாங்க. அதுக்கு பிறகு ஆட்டு உரல்ல ஆட்ட யாருக்கும் தெம்பு இல்ல. ரொம்ப நேரம் உட்கார்ந்து யாரு சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு ஆட்டு உரலை தூக்கி தூர போட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ. சரி, கிரைண்டர்ல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா கிரைண்டர்ல ஆட்டினதுக்கு பிறகு குழவிய தூக்கி கழுவ முடியலையா? ஆமா, அந்த கல்ல தூக்கி கழுவ முடியலன்னு கிரைண்டரையும் இப்ப தூர போட்டா. அதுக்கு பிறகு இந்த அரசாங்கத்துல இருந்து சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. அது 2 பைதா மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. அது ஆட்டிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ரிப்பேரா போயிரும். அதனால அதையும் கடையில 50 ரூபாய்க்கு தூக்கி போட்டா. ஆமா, இதெல்லாம் தூர போட்டாச்சு. இப்போ தோசை மாவு ஆட்டி பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு தெருவுல விக்கி. இப்போ அவரு எப்படி ஆட்டினாரோ எதை போட்டு ஆட்டினாரோ யாருக்கும் தெரியுமா? தெரியாது. இப்ப தோசை மாவு தெருவுல விக்க அதை வாங்கி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிறவே பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது பாக்கெட் மாவு வாங்குறதா லாபம். ஆமா, 1 கிலோ அரிசி போட்டோம்னா அதுக்கு 300 உளுந்து போட வேண்டியிருக்கு. அதை அரைச்சிச்சோன்னா ஒரு நாளைக்கு தான் வருது. ஆமா, 1 கிலோ அரிசி வந்து 75 ரூபா 80 ரூபா இருக்கு. ஆமா, ஆக மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா 150 ரூபா ஆகி போகுது. சரி, பாக்கெட் மாவு வாங்கினோம்னா லாபமா இருக்கு. 150 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு நாள் கழியுது. வேலை மிச்சம். நீர் 75 ரூபாய்க்கு எதுக்கு அரிசி வாங்குறீரு? ரேஷன் கடையில போடு. ஒரு பாக்கெட் மாவு இப்ப 20 ரூபாய் 25 ரூபான்னு விற்காங்க. அந்த 25 ரூபா மாவு பாக்கெட்ல எத்தனை தோசை வருது? 25 இட்லி ஆகுது. 25 மாவு பாக்கெட் 25 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். 3 பேர் சாப்பிட்டாலும் ஒரு 10 தோசை வேணா இருக்கும். நல்ல தோசையா சுட்டா. பேப்பர் மாதிரி சுட்டா பறக்கும், அது வேற. இப்ப எந்த பிள்ளைய சோறு தோசை சாப்பிடுது? இல்ல இல்ல, ஒரு தோசை அரை தோசை சாப்பிடுது. மிஞ்சி மிஞ்சி போல ஒரு 3 தோசை 3 தோசை எல்லாம் சாப்பிட மாதிரி இல்ல. ஒரு தோசை இல்ல 1.5 தோசை அவ்வளவுதான். அப்படிங்கும் போது எல்லாம் அப்போ இந்த மாவு பாக்கெட்டு பிச்சில வாங்கி போட்டு விடியா காலம் எந்திரிச்சு தோசைய இட்லிய சுட்டு தோசைய அவிச்சு. இது எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். உங்க ஊர்ல பூரா இட்லி சுடத்தான் செய்வீங்களோ? இட்லிய சுட்டு தோசைய அவிச்சு நீ சாப்பிட்டு பாரு. ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும். ஆச்சி 2 நாள்ல வீங்கிடுவா. அவ வீங்கிறதுக்கு நம்ம சான்ஸ் கிடையாது. நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? அப்படி சாப்பிட்டு குடு. சரி, அப்படி சுட்டு கொடுத்தன்னா ஆச்சி 2 நாள்ல வெயிட் போட்டுருவா. அப்படியா? அந்த இட்லிக்கும் தோசைக்கும் தேங்காய் சட்னி வைக்கணும் பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு அதை மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டுருப்பா. அம்மி இருந்த காலத்துல அம்மியில வச்சு அரைச்சாங்க. இப்ப அம்மிய அரைக்கிறது யாருக்கும் தெம்பு இல்ல. அப்படியே அரைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தேங்காய் சில்லு வச்சு அம்மியில வச்சு குழவிய தூக்கி ஒரு போடுதான் போட்டிருப்பா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். தேங்காய் நிக்காதுல்ல அம்மியில. அதுக்கு 2 உப்பு கல்லு வச்சா நிக்கும் பாத்துக்கோ. ஆமா,
தூக்கிக்கிட்டு தேங்காய் அடிக்க கூடாது. ரெண்டு கை அப்படி அரைச்சா அரைக்கணும். ரெண்டு கை இப்படி அரைக்கணும். ஆமா, அரைச்சு அந்த தேங்காயை நச்சு இப்படி இழுத்து அரைக்கணும். அப்படின்னா அந்த தேங்காய் அரைப்படும். ஆமா, இவன் அம்மியில அரைக்கணும்னு ஆசை இருந்தாலும் தேங்காய் வச்சா தேங்காய் தெருவுக்கு போயிரும். அதை யாரு பிறக்க இல்ல அப்படின்னு இப்ப அம்மியை தூக்கி வீட்டுக்கு முன்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்கோ? துணி துவைக்க. ஆமா, நல்ல அழுக்கு. ஆமா, அம்மியில அடிச்சாதான் நல்ல அழுக்கு போகுமா, சரிதானே? அதுக்கு வச்சிருக்கா. இப்போ இப்ப பழைய இயந்திரத்தை பூரா கொண்டு போய் ஓரம் கட்டியாச்சு. இப்ப எந்த வீட்லயும் அம்மி கிடையாது. இல்ல இல்ல, வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா. ஆமையா. பிறகு ஆ, அப்போ இந்த தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சாரில் அள்ளி போட்டு போட்டு மிக்ஸியில வச்சு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் கையை கொண்டு வப்பா பாத்துக்கோ. என்ன நடக்கு? படக்குன்னு கரண்ட் போயிரும். வேற என்னையும் கரண்ட் போன உடனே சரி அந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். பேடியில போவான் கரண்ட். எங்க அப்பா இப்ப பாக்க லைனை உருவிட்டானே கொல்லையில போவான். இந்த வசவா அப்படின்னு கரண்ட் மேல பிடிச்சு ஏசுவா பேசுவா. ஆமா, அவர் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ ஒயர கனெக்ஷன் கொடுக்க. எந்த லைன் அந்த இடக்க தெரியல. அவர் இருக்க நிலைமை தெரியாம இவர் வீட்டுல நின்னு பேசிக்கிட்டு இருப்பா. அதானே. அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலையே. முடியலையே. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த வேலையுமே பார்க்க முடியாது இருட்டுக்குள்ள. ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்க? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? ஆமா, இருட்டுக்குள்ள. அதுக்கும் காத்தாடி வேணும்யா. அதுதான் நான் இருக்க வேண்டாம். பெரிய காத்தாடி போட்டா தான் உறக்க வரும் பாத்துக்கோ. நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், போடல. சரி, நல்ல வேர்வை சிந்த உழைக்கணும். அப்படி காத்தாடி அண்ணாச்சி போட்டு விட்டாரு. என் தம்பி ஒட்டு முடி வச்சுதான் முடிய தீட்டு போயிட்டு. ஐயோ, அதான் இப்ப மண்டையில முடி இல்லையோ. காத்தாடி வேண்டாம் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கு. நீ அவருக்காவது ஒட்டு முடிதான் பறந்துச்சு. எங்க தாத்தாவே கிழக்க தூக்கி போட்டுடுது. அவர் இருக்க ஜெயிச்சு அப்படிதான் இருக்காரு. கொஞ்சம் திருப்பி வச்சு அங்க தூக்கி போட்டுரும். பிறவே தாத்தாவை. அப்போ உலகமே இருட்டா இருந்தா உலகத்து மக்கள் எல்லாம் சரிதான். திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுவார்கள் என்று உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணுமேயானா வேண்டுமானால் நமக்கு இருக்கும் 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். ஆமா, சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆதிசக்தி முன்னாலே ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றிக்கண்ணை திறப்பார், நெற்றிக்கண்ணை திறப்பார், சாமி நீண்ட ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறந்தார் பார்த்தீங்களா? அந்த உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறி பறந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து, அம்மா பெண்குடியே, உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததுனால தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆடாளி போட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி கண்ணி பிறந்ததா, தாய உச்சினி மகாளி அம்மா. உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாகவே வந்து பிறந்ததினாலே உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்த போது சிவனுக்கு அக்கினியின் வெக்கை தாங்காம அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளார் வேர்வை காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்றது. அப்போ காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வந்த உடனே இந்த வேர்வை துளி வெள்ளமானது உலகத்துக்கு போக கூடாது. ஏன்னா இது ஒரு உப்பு தண்ணி. உலகத்துக்கு அழிவு வந்து சேரும், மக்களுக்கெல்லாம் சேதாரம் வரும் என்று 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம்
துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிற்கவில்லை. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்டை போட்டாலே தண்ணி சொட்டு சொட்டுன்னு வடியும். அப்ப ஆண்டவன் வேர்வை துளி சடாமுடிக்குள்ள அடங்குமா? அப்ப சிவபெருமானுடைய திருச்சடையில இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வையை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையும் 10 கடலாக படைத்து அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி ஓங்கம் சம்பாதிவு கப்பால் ஓங்கம் சம்பாதிவு கப்பால் ஒன்றாம் கடல் ஒரு கடலா இரண்டாம் கடல் கருங்கடலா மூணாம் கடல் மோர்கடலா நாலாம் கடல் நல்ல தண்ணி சாமி ஐந்தாம் கடல் அலைகடலா ஆறாம் கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் ஒன்பதாம் கடல் அதுதான் அது ஓவிய பெருங்கடலா 10ஆம் கடல் பார்க்கடலா ஐயா பார்க்கடலா பாங்குடனே அமைந்திருக்க அது பாங்குடனே அமைந்திருக்க காடாலே பாங்கோடே அமைந்திருக்கு காடாலே பாங்கோடே அமைந்திருக்கு சாமி 10ஆம் கடல் பார்க்கடலா அந்த பார்க்கடலு கப்பாலே ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. அந்த பளிங்கு வர்ணம் பாறை பெரிய படந்தவரு ஆலமரம். அந்த ஆலமராடியது அது காற்றடித்து மணல் குமித்து கரையான் புச்சு வளர்ந்திருக்கு. ஓங்கி மெல்ல வளர்ந்த பூத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி பூத்து தானாக வளர்ந்த புத்து மாணிக்க புத்துக்குள்ள அந்த மாணிக்க புத்துக்குள்ள அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார் பத்தாங்கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலு கப்பாலே ஒரு பெரிய பளிங்கு வர்ணம் பாறை. பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புச்சு வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக வட்டணத்தையே ஆண்டு வருகிறார்கள். நாகம்னு சொன்னா நம்ம பூலகத்திலே பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும்தான் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி இரு அம்சமாக தெய்வத்தின் அம்சமாகவே வந்து வருகிறார்கள். பயத்தால போனா 2 மாத்திரை வாங்கி போடு. மெடிக்கல் அடைச்சிட்டாங்க. அப்ப ஒண்ணு செய்வோம் தாத்தா, 2 தாறு உருண்டை வாங்கி தர முழுங்கிரு. தாறு உருண்டையை முழுங்கிட்டேன்னா ஒண்ணுமே செய்யாது பாத்துக்கோ. நீ அப்படி சொன்னா அந்த தாறு உருண்டையை முழுங்குது அதை வெளியே கிளப்பதுக்கு எது மாத்திரம் உண்டா? தாறு உருண்டையை வெளியே கொண்டு வரணும்னு அதுக்கு வழி இருக்கு. அதெல்லாம் நீங்க கவலைப்படாத. வடை போட தெரிஞ்சவனுக்கு ஓட்ட போட தெரியாம இருக்குமா? வடை போட தெரிஞ்சவனுக்கு ஓட்ட போட தெரியாம இருக்குமா ஐயா? நீ தாறு உருண்டையை வெளியே கொண்டு வரணும்னா
அடுப்பை கூட்டி சரி அதுல விரவ போட்டு சரி தீய மூட்டி மூட்டி அடுப்புல தூக்கி ஒன்னிய வைக்கணும். இந்த வடிவேலுக்கு ஒரு படத்துல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த கேஸை பத்த வச்சுக்கிட்டு சரி அண்ணாச்சி வடிகளை ஊட்டிட்டு போவாங்க, தூக்கி கொண்டு வச்சிருவாங்க. சரி அத மாதிரி வச்சுட்டோம்னா டக்குனு இறங்கிட்டு போகுது. அதாவது குடல் அமைஞ்சு போகும், தன்னால தாறு இறங்கி கீழே வந்துருமியா. அது இலகி வந்துடும், அது வாசம் தான். ஆனா ஆள் காலி ஆயிருமே, அதுக்கு முன்னால உன்னை தூக்கிடுவேன். பாத்துக்கிடுவானே. சரி இருக்கட்டும். வயத்தால போகுதுன்னா நாகத்துக்கு கை கிடையாது கால் கிடையாது, அப்படித்தான் சொன்னேன். அப்போ வயத்தால ஊர்ந்து தானே போகும், அதேதான் அதத்தான் தாத்தா அப்படி சொல்லிட்டாரு. நான் வயத்தால ஊர்ந்து போகும்னு சொல்ல முடியல. நமக்கு 2 கால் இருக்கு, நம்ம நடந்து போறோம். ஆடு மாட்டுக்கு 4 கால் இருக்கு, நடந்து போகுது. சரி பாம்பு கால் கிடையாது, வயத்தால ஊர்ந்து போகுது. நடக்க முடிஞ்சவங்க நடந்து போகணும், நடந்து போவோம். நடக்க முடியலன்னா ஆட்டாவுல போகணும், ஆட்டா போவோம். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி நாகலோக பட்டணத்திலே வந்து என்னையா அவர் எப்பேர் வட்ட வாழ்வாக வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி வண்ண வேணும் தேவியுமா, தேவியுமா வண்ண வேணும் தேவியுமா, தேவியுமா அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி அவர நலமோடு ஆண்டு வாரா, வீணையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வாரா, நகமுனல்ல சதையும் போல நலமோடு வாழ்ந்து வாரா, வள்ளுவனும் வாசுகி போல் வளமோடு வாழ்ந்து வாரா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் ஒற்றுமையா வாழ்ந்து வாரா, அவர ஒற்றுமையா வாழ்ந்து வாரா. அவர ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா, வாழ்ந்து வரும் நாளை அந்த நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் 2 பேர்களுக்கு மண்ணிருக்கு மன இருக்கு, மண்ணால குறைவும் இல்லை, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை, ஆடு இருக்கு மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு, 7.5 கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழறையா அங்கனம் சுத்தி கட்டும், அவருக்கு சுத்தி கட்டும். ஆனை கட்டும் தாவடி அடுக்கடுக்கா மேடைகள், குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார, அவருக்கு கொட்டார, தாழ்வடமா ஆனை கட்டும் ஜாவடி அசைந்திருக்க மண்டபம், குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி, கொட்டார சாவடியா? 10 அடுக்கு மாளிகையும் பந்தடி மேடையும் பளிங்கு வர்ண சாவடியும், சாவடியும் அடேங்கப்பா அப்பா அவங்களுக்கு பொன் பொருள் சொத்து சுகத்துக்கு கேட்கவே வேண்டாம். ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை செல்வங்கள் வேணுமோ அத்தனையும் நிறைந்திருக்கு. அத்தனை நிறைந்திருக்கு. எத்தனைதான் செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் இருந்தாலும் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? கொண்டாடி செல்வம். கொண்டாடி செல்வமா? ஆமா. ஏன் எதனால அப்படி?
ஏன் பொண்டாட்டி செல்வம்னு சொல்லுதாருன்னா கட்டிய மனைவின்னு ஒருத்தி இருந்தான்னா என்ன செய்வா? காலையில எரிஞ்சோன்னு 6 மணிக்கு காப்பி போட்டு கொடுத்துருவா. சரி. காலையில 8 மணிக்கு அந்த இட்லியை வச்சு கொடுத்துருவா. மதியம் 1 மணிக்கு சரி நல்லா சாப்பாடு பொங்கி 2 வகை கூட்டோட வச்சு கொடுப்பா. சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி போட்டு கொடுப்பா. நைட் 8 மணிக்கு சப்பாத்தி போட்டு கொடுப்பா. மனைவி இல்லைன்னா கிடைக்குமா? அப்போ நீ சொல்லுத கணக்கு பார்த்தா எங்களை எல்லாம் சமையல் பிள்ளையாத்தான் வச்சிருக்கே போலுக்கு. அவங்க செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்யணும்ல. அப்படியா? ஆனா பிறந்த ஆம்பளை காலையில எரிஞ்சு வேலைக்கு அப்போ சமையல்லாம் என்ன பொம்பளை தான் பாக்கணும்னு இருக்கோ? காட்டு ஆம்பளை காட்டுக்கு வேலைக்கு போவான். பெண்ணா பிறந்தா வீட்டுல இருந்து துணி துவைச்சு போட்டுட்டு அந்த பிடிவை படிக்கிறது கொண்டு விட்டுட்டு சோத்த பங்கி குழம்பு வைக்க பெண்ணா பிறந்தா வச்சிருக்கோ. உனக்காண்டி வேணா வேலையை மாத்திடுவோங்க. அதாவது நீ காட்டுல போய் நல்ல மம்பட்டியை கொண்டு போய் வெட்டி சரி சாயங்காலம் சம்பளத்தை வாங்கிட்டு வாங்க. காட்டுக்கு ஏன் போனோம்னு இருக்கு? நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், படிச்ச வேலைக்கு போறோம். நீங்க உட்கார்ந்து வீட்டுல சோறு பொங்கி பாத்திரம் கழுவி வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு துணி துவைச்சு அங்க என்ன வேலை பார்க்கமோ அத்தனை வேலையும் நீ பாரு. பாரு. ஆனா நான் எல்லாம் பார்க்கத்தான் செய்வேன். நான் பொங்கனா சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாதுன்னா உப்பு அள்ளி போட்டுருவேன். அதனால சாப்பிட முடியாது. பெண்ணா பிறந்தவங்களுக்கு தான் அளவோடு அள்ளி போட்டு ஆக்க தெரியும். ஆமா. அந்த ஆக்கிய சாப்பாட்டை சரி யாராருக்கு அளவோட பலம் மாறணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். காட்டாம நமக்கு என்ன தெரியும்? நமக்கு பொங்கி வச்சா திங்க தான் தெரியும். அது தெரியும், எனக்கு தெரியும். நம்ம பொங்கி போட்டா நல்ல வயிறுலே சாப்பிடுவோம். சரிதான். ஆனா பெண்ணா பிறந்தவங்க அழகா எடுத்து போட்டு ஆக்கி மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு சாப்பாடு வைக்கணும், சரி இளைய மகனுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும், நம்ம கணவனுக்கு எவ்வளவு சாப்பாடு போடணும், சரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அதனாலதான் பொண்டாட்டியே பெரிய செல்வம் நினைக்காரோ? சாதாரணப்பட்ட ஆளா? சரி. உங்களை லேசா நினைக்க கூடாது. அதை காட்டிலும் சிறந்த செல்வம் ஒண்ணு இருக்கு. என்னது? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. என்ன சொத்து? குழந்தையா சொத்து. வா, இப்பதான் பொண்டாட்டி செல்வம்னாரு, இப்ப சொத்து என்னங்க குழந்தையாங்காரு. நீ குழந்தையான்னு தவறா நினைக்க கூடாது. எனக்கும் ஆச்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சு நாங்க மறு வீட்டுக்கு போயிருந்தோம். சரி. மறு வீட்டுக்கு போயிருக்கும் போது என்னாச்சு? குழந்தையாளுக்கு 5 வயசு. ஓ, அப்ப 5 வயசு. 5 வயசுல நான் தோல்ல எடுத்து போட்டு அந்த குழந்தைய என் குழந்தையால நான் வளர்த்தேன். அடே அப்ப யோக்கியம் வர ஜம்பதிக்கு உள்ள வைங்க. அதனால எனக்கு குழந்தையா குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி. அதுக்கு தான் சொன்னேன். ஆனா உம்மை மாதிரி எல்லாரும் இல்லையே. நீர் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க மாட்டேங்காங்களே தாத்தா. மனமெல்லாம் என்ன மாதிரி உள்ள மனசுல தான் வரும். இப்போ நீ இப்படி சொல்லுத, குடத்துக்கார தாத்தா என்ன சொல்லுதாரு தெரியுமா? கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத, குழந்தையா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்காதன்னு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுதாரு. நான் அப்படித்தான் சொல்லுவேன். மனுஷ போய் வாழ்க்கையில சரி காய்ச்ச மண்டியடி வர சகஜம். நம்ம மனைவிக்கு திடீர்னு ஒரு காய்ச்ச மண்டியடி வந்துட்டுனா சரி குழந்தையானு ஒருத்தி இருந்தான்னா வருவா. சோத்த பொங்கி குழம்பு வச்சு வருவா. உனக்கு வீட்டுல வேலையை போட்டு துணிமணி துவைச்சு போட்டு சரி அத்தான் உங்களுக்கு வேற எதுவும் வேணுமான்னு கேப்பா. அப்படியா? எப்படி ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் போட்டு வச்சு போ சரி அப்படின்னு சொல்லலாம். நீ இந்த இதை பூரா கடையில் போய் சாப்பிட்டா என்ன இதுன்னு கேட்டேன். கடையில போய் சாப்பிட்டா சாப்பிட முடியுமா? அதான் என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்கு கட்டிச்சான் சபையில. செட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுப்பானியா. இவர் இருக்க இருப்பு தெரியாம இதுல குழந்தையா வேற வார அவருக்கு துணி துவைக்க. ஆமா. ஊர்கட்ட மாடு 8 கட்டு புல்லு திணிச்சான். பிறகு அது போல இருக்கு அவர் கதை. சரி. அப்போ சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தையா சொத்துன்னு அதுவும் இல்லை. செல்வத்திலே சிறந்த செல்வம் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. கனியிலே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன செய்கின்றார்? தன் கணவனுடைய இடத்திலே அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி? என் கணவராத மன்னாராத. அந்த புள்ளைய பூரா அழகா உட்கார்ந்து கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த 4 பிள்ளைகளையும் வீட்டுக்கு கூட்டு போறவங்க. ஏ பெரியம்மா, வீட்டுக்கு வரிய யாரும் எந்திக்க கூடாது. யாரு சேர் போட்டு உட்கார்ந்தவங்க பூரா சேரை விட்டு எந்திக்க கூடாது. வில்லு பாட்டு முடிய வரைக்கும் அப்படியே இருக்கணும். வில்லு முடியதுக்கு முன்னால யார வீட்டுக்கு போனிய? முக்குல முனி நிக்கி கூட்டிட்டு வந்தியோ? பிறகு வர ஊருக்கெல்லாம் ஒரு முனியை கூட்டி வர. நான் தென்காசில இருந்து வரும்போதே முனியை கூட்டி வந்திருக்கேன். சின்ன முனியா பெரிய முனியா? நானே பெரிய முனி. என் கூட வந்தா எப்படி இருக்கும்? சடாமுனியா? பெரிய சடாமுனி.
ஆமா யாரு வில்ல முடியதுக்கு முன்னால என் சத்தம் கேட்காத வரைக்கும் சரி கேட்டுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் யாரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ பிடிச்சு வச்சுக்கோ. பிடிச்சுக்கிட்டா மறுபடி கோயிலுக்கு தான் வரணும் உன்னை விளக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். பிறகு அதையும் மீறி என் வார்த்தையும் மீறி யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுல போய் தூங்கணும்னு தான் போவீங்க. தூங்கணும்னு போய் படுத்தா தூங்கும் போது கண்ணும் தெரியாது. கண்ணை முடுனா இருட்டா. அதத்தான் நான் சொன்னேன். கவனமா கேட்டா சிரிப்பாங்க, இல்லைன்னா கமுதி மக்கள் கல்ல கொண்டு எறிவாங்க. பிறகு அப்போ 4 பேர் உட்கார்ந்துருங்க, நான் வீட்டுல கொண்டு போய் விடுதேன். பிறகு அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறார்? சாமி எங்கன வராத மன்னாராக எனக்கு வந்த பிராணநாதா, நான் உங்க தேவி நாகக்கண்ணி, எனக்கு முற்பது வயதுமாச்சு, முடிதறிக்க பிள்ளை எனக்கு 40 வயதுமாச்சு, மன்ன நாடால பிள்ளை இல்லை, சாமி 50 வயதுமாச்சு, எனக்கு வயதுமாச்சு, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. புழுவாக இருக்குதையா மதலை இல்லா சாதம் அது எனக்கு மருந்து போல இருக்குதையா. குழந்தை இல்லா சாதம் தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா? குழந்தை இல்லா சாதம் குப்பையா தோணும்னா ஏன் அப்படி தோணி இருக்கு தெரியுமா? அந்த காலம் விடிந்தாலும் அடைந்தாலும் பெண்ணா பிறந்தவா காடுகரைக்கு வேலைக்கு போவது வழக்கம். அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னா காலையில அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சிருவா. 3 மணி 4 மணிக்கு எழுந்திரித்து சோளத்தை ஊற போடுவா. முதலாவது எந்திரிச்ச உடனே சோளத்தை ஊற போட்டு அதுக்கு பிறகு பல்ல தேய்ச்சி வீடு வாசல கூட்டி பெருக்கி கோலம் போட்டு குளித்து சாமியை கும்பிட்டு அந்த சோளத்தை வந்து பார்த்தா சோளம் நல்லா ஊறிடும். நல்ல பணியாரம் சுடுறதுக்கு நல்ல பருவமா இருக்கும். தாத்தா பணியாரம் சுட இல்ல சோள கஞ்சி காய்க்க.
சோள கஞ்சியும் காய்ச்சனா பணியாரமும் சுடலாம், சுடலாம், சோள தோசையும் சுடலாம், சோள இட்லியும் அவிக்கலாம். இட்லியை வச்சு நான் பார்க்கல. இட்லியை வச்சு பார்க்கலையா? எங்க ஆட்சியில எனக்கு இட்லியை வச்சு கொடுத்துருக்காளோ? பிறகு அந்த ஆச்சி இருக்காளா? ஆசி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. சரி இருக்கட்டும். அப்போ நல்ல புளிச்ச சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்தூளுக்கு போட்டு இடிப்பாளாம். அப்படி இடிச்சா ஒரு உலைக்கு அப்படிலாம் சண்டை வராது. சரி, அதுக்குத்தான் மாத்து விளக்கன்னா ஒருத்தி எடுக்க ஒருத்தி குத்த, ஒருத்தி எடுக்க ஒருத்தி குத்த. அந்த காலத்துல மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருந்தாங்க, மாத்து உலக போட்டு இடிச்சாங்க. சரி, இந்த காலத்துல மாமியா கையிலயும் மரும கையிலயும் உலகை கொடுக்க முடியுமா? அவ மண்டையை உடைச்சிருவா, அவத்துல மண்டையை நொறுக்கி விடுவாங்க. அந்த காலம் ஒத்துமையா இருந்தாங்க, உண்டா இருந்தாங்க. இந்த காலத்துல கையில குடுக்கலாம். சில பேர் ஒற்றுமையா இருக்காங்க, சில பேருக்கு பிடிக்க மாட்டுக்கு. ஆமா, இந்த காலத்துல இப்படியெல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் உலகையெல்லாம் அந்த மாதிரி ஆத்துல பிறக்கி விட்டுட்டாச்சு. அதாவது மாமியாளும் மருமகளும் ஒத்துமையா இருந்தான்னா சரி, அப்போ மாமியாளுக்கு பயந்து மருமக நடந்தா, இப்போ மருமகளுக்கு பயந்து தான் மாமியார் நடக்க வேண்டி இருக்கு. அதேதான். எதுக்கு? நம்ம மகன் கிட்ட என்னத்தையும் சொல்லிடுவாளோ, ஒருவா கஞ்சி கிடைக்க அதுவும் கிடைக்க விடாம பண்ணிடுவாளோ அப்படின்னு இருக்க வேண்டி இருக்கு. ஏன்னா வயசான காலத்துல ஒருவரை நம்பித்தானே வாழ வேண்டி இருக்கு. அப்போ மாமியாளும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்ச சோளத்தை கொண்டு வந்து நல்ல மண்பானையில துரு 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 துருன்னு வேக வைப்பா. வேக வச்ச சோளத்தை இறக்கி கீழே வச்சுட்டு சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்க? முறக்கருவாடு. அந்த முறக்கருவாடை எடுத்து கங்கல்ல போட்டு 2 பிரட்டி அத ஒரு கந்த துணியில சுத்துனா அந்த சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா. முறக்கருவாடு நல்ல மணக்கும். பிறகு சோள கஞ்சி ஒரு தூக்கு பாத்திரத்துல ஊத்துவா. நல்ல ஒரு பிடி பிடிக்கும் பெரிய தூக்கு பாத்திரம், பித்தளை தூக்கு பாத்திரம், உள்ள ஈயம் பூசி இருக்கும். அதுல சோள கஞ்சியை ஊத்தி இந்த முறக்கருவாடை சுத்தி ஒரு பெட்டியில வச்சு சின்னதா ஒரு களவத்தி சும்மாடு கட்டி பெட்டியை தலையில வச்சானா பிடிக்கவே மாட்டா. அப்படியே காட்டுக்கு நடந்து வந்துருவா. வரும்போது சும்மாயா வருவா, ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வேலைக்கு வருவாளாம். ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கர்ப்பம் இருக்கும். அப்படியே வேலைக்கு வந்திருக்கா. இப்போ பிள்ளை என்னைக்கு சனிச்சதுன்னு பாக்காங்களோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான். பெட் ரெஸ்ட். பெட்டை விட்டு கீழே இறங்க கூடாது. இறங்கிட்ட பிள்ளை நமக்கு இல்ல. டாக்டர் முட்டைய கூட தூக்க கூடாதுங்காங்க. ஆமா, முட்டைய கூட தூக்க கூடாதோ? பிறகு பெட்லயே உட்கார்ந்திருக்கணும். அப்பதான் பிள்ளை பிறக்கும் பாத்துக்கோ. இப்போ ஆனா அப்போ அப்படி இல்ல. அப்போ 9 மாசம் 8 மாசம் பிள்ளை சனிச்சு பிள்ளை பிறக்குது வரைக்கும் அப்ப வீட்டுல பெத்ததை விட காட்டுலதான் ரொம்ப பிள்ளை பெத்து எடுப்பாளாம். வேலைக்கு போனா வரப்புலன்னா வரப்புல, காட்டுலன்னா காட்டுல, ரயில்லன்னா ரயில்ல, எங்கன வயிறு வேலைக்கு அங்கன பெத்து அங்கன பெட்டியில வைப்பா, விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துருவா. சத்தமே இருக்காது. அந்த காலத்துல அப்படி நடந்திருக்கு. அப்போ காட்டுல வேலைக்கு போகும்போது இந்த பெண்ணா பிறந்தவா ஆலமரத்து விழுதுல இந்த பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. ஏன்னா அப்ப இந்த பள்ளிக்கூடம் இந்த அங்கன்வாடி இதெல்லாம் கிடையாது பத்தியா. அதனால பள்ளிக்கூடத்துக்கு இல்லைன்னு சொல்லித்தான் காட்டு கூட்டு போனாங்க. அப்ப காட்டு கூட்டு போனா பிள்ளை நெல்லு தனியா கொடுப்பாங்க பிள்ளைய கொண்டு வந்ததுனால. அப்ப இந்த பிள்ளைய உறங்க வச்சுட்டு அம்மா பெட்டிய ஓரமா வைப்பா. 2 மணி 3 மணி வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பா. நல்ல வேலை பார்த்து முடிச்சிட்டு அந்த அம்மா வரப்புல உட்கார்ந்து 2-3 மணிக்கு சாப்பிட வருவா பத்தியா. சோள கஞ்சி எடுத்து வச்சிருப்பா. அந்த அழுத பிள்ளையும் முன்னால தூக்கி வச்சு தூக்கு பாத்திரத்து மூடியில இந்த சோள கஞ்சியை ஊத்தி ஒரு கையில சோள கஞ்சியும் ஒரு கையில முறக்கருவாடையும் கொடுப்பா. அந்த பிள்ளைய பாத்தியோ பிட்டி பின்னால தேஞ்சி வயிறு முன்ன தள்ளி கொட்டாம்பட்டி கணக்கா கத்து கத்துன்னு இருக்கும் வயிறு. சவல பிள்ளை அப்படித்தானே இருப்பா. 6 மாச பிள்ளை இருக்கும் போது 1.5 வயசு 2 வயசு தான் சவல பிள்ளை அப்படிதான் இருக்கும். கவனிக்க முடியாதுல. அப்போ தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். அப்போ இந்த இப்போ இருக்க நாகரிகம் அப்பவும் இல்ல.
மேச்சட்டை கிடையாது. வசதி உள்ளவங்க தான் அப்ப மேச்சட்டை போட்டாங்க. ஒரே ஒரு டவுசர், அதுவும் காக்கி டவுசர். அதுல 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ. 24 ஓட்டை இருக்கும். அதுல சிப்பும் கிடையாது, பட்டனும் கிடையாது, இழுத்து மாட்ட கொக்கையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நாமெல்லாம் 11 வயசுல தான் டவுசரே போட்டேன். அது சும்மா தான் ராந்தனே. ரொம்ப லட்சணமா இருக்கும். ஆமா, இப்போ வந்து ஆஸ்பத்திரியில பிள்ளை பிறந்த உடனே சரி தாத்தாவும் பாட்டி சட்டி எடுத்துட்டு ரோட்ல போறாங்க. என் பிள்ளை பிறந்த யோகத்திலயா இல்ல பிச்சை எடுக்க கிடையாது, டவுசர் சட்டி. டவுசர் சட்டியா? பிறந்த உடனே டவுசர் சட்டி போடுறாங்க. ஆனா அந்த காலத்துல 11 வயசு வரைக்கும் சட்டை கிடையாது. அதாவது டவுசர் சட்டின்னு சொன்னா தெரியும். நீ மொட்டையா சட்டின்னு சொன்னா அதான் அப்படி கேட்டா. அப்படியா? அப்போ இந்த அம்மா பிள்ளைய தூக்கி முன்னால வச்சிருப்பா பாத்தியா? அந்த டவுசர் எப்படி நிக்கும் தெரியுமா? எப்படி? இடுப்புல போட்டிருப்பா ஒரு கருப்பு கயிறு, அதுல கெட்டி தூக்கி இருப்பா பாத்துக்கோ அந்த டவுசரை. அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு பிள்ளை முன்னால மூக்கு 11 வடியும் பச்சை பச்சை. ஆமா, சளி பிடிச்சி அப்ப இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இல்ல பாத்தியா? தன்னை போல வரும், தன்னை போல போயிரும். அப்ப இந்த பிள்ளை சோழ கஞ்சி ஒரு கையில, ஒரு கையில முறை கருவாடு, சோழ கஞ்சி ஒரு குடி குடிப்பான், முறை கருவாட ஒரு கடி கடிப்பான், இந்த மூக்க ஒரு உரி உரிவா. சோழ கஞ்சி ஒரு குடி, முறை கருவாட ஒரு கடி, இந்த மூக்க ஒரு உரி. எப்படி இருக்கும்? சோழ கஞ்சிக்கும் அந்த உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வர உளும்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிறகு அப்ப இந்த அம்மா பெத்தவா சொல்லுவாளா, ஏ என்ன பெத்த ஐயா, ஏ நான் பெத்த தங்கம், என் பிள்ளை சாப்பிடுத அழக பார்த்தா அவன் சாப்பிடும் போது உறிஞ்சி சாப்பிடும் பாரு, பரட்டுன்னு மூக்கு வயத்துக்குள்ள போய். அப்ப இந்த அம்மா மடியில தூக்கி வச்சு இந்த பிள்ளையும் அப்படி கொஞ்சி விளையாடி தாயும் செய்யுமா அந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் சொல்லிருக்காங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அவ பிள்ளை அவளுக்கு பெருமை இருக்கு. எத்தனைதான் பிள்ளை அசிங்கமா இருந்தாலும் பெத்த பிள்ளைய விட்டு கொடுப்பாளா? அது எப்படி விட்டு கொடுப்பா? அப்ப இவன் சாப்பிடுறத பார்த்துட்டு பக்கத்திலே பிள்ளை இல்லாதவள் வந்திருப்பா. அந்த அம்மா நினைப்பாளா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே, நமக்குன்னு இப்படி ஒரு பிள்ளை இல்லாம போச்சே அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை வாய்க்கா வரப்புல தட்டிட்டு 2 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு அவ பாட்டுக்கு போவா, வயிற்றுச்சலோட போவா. அதான் பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது, மடலை இல்லா சாதம் எனக்கு மருந்தா தோணுது மன்னவா, குழந்தை இல்லா சாதம் குப்பையா தோணுகின்றது என்று நாகக்கன்னியானவள் இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? வாசலில ஒரு மரமா வன்னி காக்காய்க்கும் மரம், வன்னி காக்காயாமல் காயாமல்
மரம் மன்னவா முத்து முத்தாக காயாமல் முதியோருக்கும் தாழ்வானே கொல்லையிலே ஒரு மரம் எனக்கு கொலை கொலையா காய்க்கும் மரம் கொலை கொலையா காயாமல் நான் குலத்தாருக்கும் தாழ்வாகி போனேனே காய்க்கும் காலத்தில் நான் காயாமல் போனேன் பூக்கும் காலத்திலே நான் பூக்காமல் போனேனே மன்னவா நான் பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதைக்கணும் பட்டம் தவறினா யாருக்கு நஷ்டம் நமக்கு தானே நஷ்டம் பட்டம் தவறினா பனங்கிழங்கும் நாருன்னு இருக்கா பட்டத்தோட பனங்கிழங்க புடுங்கினா தான் அதை அவிச்சு சாப்பிட முடியும் பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு நாரா வரும் சாப்பிட முடியாது பிறகு அப்படி இருக்கும் போது இந்த வயசுலேயே பிள்ளை இல்லையே மன்னா இனிமே எந்த வயசுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படி என்று சொல்லி அவன் கண்ணீராடிப்பான் கண்ணீராடிப்பான் கவலை கொண்டிருப்பான் எங்க நவராஜமன் எனக்கு வச்ச பிராணனா உங்க தேவி நாகன் இது நாளை இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேன் ஏன் பிள்ளை நமக்கு அவை அடித்தேன் அறக்கொடுமை செய்தேன் வைத்தார் அடைக்கலத்தை வயிறெறிய செய்தேன் தாயுமில்லா பிள்ளையன் தலையில் எட்டி அடித்தேன் மாதா இல்லா பிள்ளைகள் மண்டையில கொட்டினேன் பிச்சைக்கு வந்தவர பின்னே வர சொன்னேனா அன்னம் என்று வந்தவர அடுத்து வர சொன்னேன் வட்டிக்கு நான் வட்டி வாங்கி வட்டிக்கு நான் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசம் உண்டு நான் காரை வெட்டி போட்டல்ல காரை வெட்டி போட்டல்ல கடை வயிறு நிறைத்த கன்றுக்கு பாலிடாம் கறந்து நான் உண்டிட்டேன் எங்க நவராஜா அக்கினிய திண்டிட்டேன் அடுத்தார பேசிட்டேன் குத்தின உலக்கைய குறுக்க ஒட்டு தாண்டிட்டேன் அரைத்தத ரம்மியை அலசாம சாத்திட்டேன் புத்துக்குள்ள இருக்குமா உச்சுக்குள்ள இருக்குமா தாடி கொண்டாடித்தேன் புத்துக்குள்ள இருக்குமா நான் ஒரு பாவம் செய்யலை ஒரு குழந்தை நமக்கு என் மன்னாதி மன்னா அவை அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா வைத்தாருடைய அடக்கலைத்தை நான் வயிறு எறிய செய்தேனா தாயில்லா பிள்ளையை நான் தலையில் எட்டி அடித்தேனா மாதா இல்லா பிள்ளையை மண்டையிலே கொட்டி விட்டேனா மன்னவா அப்படி என்று சொல்லி புச்சுக்குள்ள இருக்கும் பாம்பை தடி கொண்டு அடித்தேனா இல்ல குத்தின உலக்கையத்தான் நான் குறுக்க போட்டு தாண்டி விட்டேனா அரைத்ததோர் அம்மையை அலசாம சாத்திட்டேனா அரைச்சதோர் அம்மையை அலசாம சாத்தக்கூடாதுன்னு பெரியோர் சொல்லுவார் குழந்தை இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு சாஸ்திர விதி தாண்டக்கூடாது பாவம் அது வந்து குழந்தை இல்லைங்கிறத விட அது ஒரு பாவம் தான் அப்படி இருக்கும் போது நான் அக்கினியை தீண்டி விட்டேனா இல்ல வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி தின்றுக்கனா கன்றுக்கு பாலிடாமல் கறந்து நானே உன்று விட்டேனா மன்னவா ஒரு பாவம் செய்யலை ஒரு குழந்தை நமக்கு இல்லையே மன்னா ஏ எல்லையில ஒரு மரம் எல்லையில ஒரு மரம் ஏலக்கா காய்க்குமா ஏலக்கா காயாமல் ஏலக்கா காயாமல் நான் எனத்திலையும் தாழ்வானே ஏ மல்லி ஒரு
பெண்ணும் இல்லை. என்ன நீ பெண்ணா பிறந்தவா? கட்டிய கணவன் என்கிட்ட சொல்லி அழுவுத பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு. சரி, நான் ஆணா பிறந்த ஆம்பளை நான் சொல்லி அழ முடியுமா? என்ன காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சரி டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு உன் கட்டையில கவல் இருந்தா 2 டீ குடிப்பியா நீ? கடைக்கார கவலையில போய் டீ குடிச்சாராம். கடைக்கார அரை கிளாஸ் தான் போட்டு கொடுக்காரு. சரி 2 டீ குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு சரி அங்க பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுங்க கிட்ட எனக்கு பிள்ளை இல்ல சரி எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? காரி மூஞ்சில துப்பிடுவான். காரி மூஞ்சில துப்புவாங்க. அது ஒரு பக்கம். 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. 4 விதமா எப்படி பேசுவான்? 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னா ஒருவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஏல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கரெக்ட். அப்படி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? முத காலையில வந்து உங்க ஆச்சிட்ட கேளு. 10 வருஷமா மூத்தவளை கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. சரி பிள்ளை இல்லன்னு புலம்புதியடா. ஆமா. ஏன் மூத்தவளுக்கு பிள்ளை இல்லன்னு அவளை டைவர்ஸ் பண்ணு. சரி அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் கொழுந்தியா. ஆமா அவளை கூட்டிக்கிட்டு வாடா. அப்படி சொல்லல தம்பி. அப்படி அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். என்னமோ இவன் பேர்காலம் பார்க்காத மாதிரி பேசுவான். அம்மா அப்ப 4 பேரு 4 விதமா சொல்லும் போது நல்ல மனசையும் கலங்கம் ஏற்படும்படியா பண்ணி விடுவாங்க. அப்போ நீ இப்ப கையை தட்டின பாத்தியா? அத மாதிரி நாகராஜன் கை தட்டல. நாகக்கண்ணி சொன்னா என் மன்னவா என்னை மனம் முடித்து 6 வருடமா உங்களுக்கு பிள்ளை இல்ல. எனக்கு மலடின்னு பேரு, என்னால உங்களுக்கு மலடம்னு பேரு. இந்த பேர் நமக்கு எதுக்கு? அதனால ஒண்ணு சொல்லுதேன் கேளுங்க. என்னை விட்டு விட்டு இன்னும் ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடித்து அவ வந்த யுகத்திலயாவது ஒரு பிள்ளை இருக்கான்னு பாக்கலாம் இல்லையா? அப்படின்னு உடனே நாகராஜன் உன்ன மாதிரி கையை தட்டல. நாகராஜன் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் விவரம் கட்ட ஆளு. கோடி பண்ண கட்டினாலும் உன் குணத்தை போல கிடையாதம்மா. உன் குணத்தை போல கிடையாதம்மா. லட்சம் பொண்ண கட்டினாலும் ஓ லட்சணம் போல் கிடையாதம்மா. ஓ லட்சணம் போல் கிடையாதம்மா. கோடி பெண்ணை கட்டினாலும் உன் குணத்தை மாதிரி யாருக்கு வருமா? இந்த குணம் மாதிரி கிடைக்குமா? 1000 பெண்ணை கட்டினாலும் உன் அழகுக்கு வருமா? நாகக்கண்ணி லட்சம் பெண்ணை கட்டினாலும் உன் முக லட்சணத்துக்கு யாரு கிட்ட வர முடியுமா? நாகக்கண்ணி உன்கிட்ட தான் 32 லட்சணமும் இருக்கு. இந்த பெண்கள் 32 லட்சணம்னா என்ன? 32 பல்லுடைய அழகுதான். அந்த 32 பல்லும் அழகா இருக்கணுமா? ஆமா. என்ன பண்ணவங்களுக்கு வந்து எது எப்படி இருந்தாலும் சரி அந்த பல்லு அழகா இருந்துச்சுன்னா ஆமா அவங்க பார்க்க நல்லா தான் இருக்கும். பல்ல பத்தி நீர் பேசாரு. பல்ல பத்தி பேச உனக்கு யோகம் இல்ல. பல்ல பேச எனக்கு யோகம் கிடையாது. என்ன செய்ய முடியும்? நீங்க பல்ல நல்லா இருக்காது நல்ல சிரிக்கிய. ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு. ஆச்சி பார்த்த வேலை உன் பல்லே கெட்டு போச்சு. அந்த அநியாயத்தை கேட்காத. என்ன உங்க வீட்ல எப்பமெல்லாம் இட்லி தோசை போடுவீங்க? நாங்க எப்போ நினைக்கமோ அன்னைக்கு இட்லி தான் தோசை தான். வாரத்துக்கு 2 வாட்டி போடுவீங்க. எங்க வீட்ல அப்படி கிடையாது. பிறகு எப்படி? ஆடிக்கும் தீபாவளிக்கு தான் இட்லி போடுவோம். சரி போன ஆடிக்கு உங்க பாட்டி இட்லி போட்டிருந்தா எனக்கு இட்லி போட்டா விடிய விடிய தூக்கம் வராது. சரி ஏன் தூக்கம் வராது? ஏன் இட்லி எப்படா சுட்டு தருவாங்க? இட்லி சாப்பிடணும் அப்படின்னு அந்த ஆசை. போன வருஷம் இட்லி போட்டிருந்தா ஆடிக்கு. சரி நான் காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு சரி வந்தேன். உங்க பாட்டி தோசை அடுப்பதிக்கு வச்சா. சரி
நான் தட்டை தூக்கிட்டு முன்னாடி போனேன். சரி. சுட்டு போட்டா. போட்டா 25 தோசை தின்னேன். 25. ஆமா. குறையத்தா. 26வது தோசைக்கு கல்ல எண்ணெயை தடவிக்கிட்டு சரி கரண்டி போட்டா மாவு பானைக்குள்ள. சரி. மாவு இல்லையோ கரெக்ட்னு சட்டம் கடிச்சு. சரிதானே. படக்கம் எட்டி பார்த்தேன் பாத்தீங்களா? ஆமா. சட்டப்பை கொண்டு ஒரு இடி இடிச்சிட்டான். நீ உணர்வு கட்டால 25 தோசை சாப்பிட்டனா பிள்ளைய இருக்க எப்ப சாப்பிடுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமே. அந்த உணர்வு இல்லாம 25 தோசை சாப்பிடணும்னா அவ பல்ல இடிக்காம என்னவா இல்லாம திங்க போய்தான் 25 தோசை திங்க போய்தான் சட்டப்பை இடிச்சு தென்னி விட்டா. தென்ன உடனே அன்னைக்கு தான் அந்த பல்லு இடம் மாதிரி போச்சு. அன்னைக்கு தெத்துன பல்லு பிறகு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. அப்போ 32 லட்சணம்னு சொன்னா இந்த 32 பல்லு வரிசை அழகா இருக்கணுமா? வரிசையா இருக்கணும். அதுக்கு தான் இந்த 32 லட்சணம்னு சொல்லுவாங்க. அதேதான். அதனால அம்மா ஏன் நாகக்கண்ணி நீ பிள்ளை இல்லன்னு கவலைப்படாதடி. கவலை வேண்டாம். ஆண்டவன் அருள் இருந்தா 60க்கு பால நமக்கு பிள்ளை இருக்கும். சரிதானே. இறைவனுடைய அருள் இருந்தா 70க்கு பால நமக்கு எந்த பிள்ளை இருக்குமடி. அதேதான். அதனால நீங்க கவலைப்படாத. ஒரு ஆம்பளை பிள்ளை ஞாபகம் வந்தா என்ன உன் மடியில வச்சுக்க. எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை ஞாபகம் வந்தா நான் உன்னை என் மடியில வச்சுக்கிடுவேன். உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை. என்ன என்ன பிள்ளை பிள்ளைன்னு இருக்க? பிள்ளைய பத்தி எடுத்தவங்க எந்த கண்டிருக்கான்? அதானே. ஒரு குடும்பத்துல பிள்ளை இல்லைன்னு வைங்க. சரி. புருஷன் முன்னாடி இருக்கும். பிள்ளை இல்ல கொச்சி எடுத்த அன்னைக்கு தொல்லைன்னு இருக்கான் அப்படின்னு இருக்கான். இப்ப குடும்பத்துல புருஷன் முன்னாடி இருக்கமுன்னா சரி நல்லா 6 லிட்டர் பாலை வாங்கி நல்லா அதை 4 லிட்டர் வத்த வச்சு நல்லா ஆர்டிஸ் போட்டு ஆத்தி குடிக்கலாம். ஆமையா. அதே வீட்டு 4-5 பிள்ளை தான் நிச்சய முடியும். என்ன முடியும்? 4 லிட்டர் பாலை வாங்கி சரி அதுல 1 செம்பு தண்ணியை ஊத்தி தேரை அள்ளி போட்டு அடுப்புல வச்சு தேயிலை அள்ளி போட்டு சீனி அள்ளி தட்டி கொதிக்க வச்சு கீழே இறக்குனா 5-6 பிள்ளைய சுத்தி உட்கார்ந்துருக்கும். ஒரு பிள்ளைக்கு தாளாவுல ஆற வச்சிருப்பா தட்டுல, ஒரு பிள்ளைக்கு தாளாவுல ஆற வச்சிருப்பா, ஒரு பிள்ளைக்கு கிளாஸ்ல ஆத்திக்கிட்டு இருப்பா, ஒரு பிள்ளைக்கு உரி கிளாஸ்ல தான் குடிப்பேன்பா. உரி கிளாஸ்னா அந்த கிளாஸ்ல பைப் மாதிரி போட்டிருக்கும் பாருங்க. கிளாஸ்ல உள்ளோடி ஒரு சின்ன குழாய் கொடுத்திருப்பான். ஆமா. அப்போ உரி கிளாஸ்ல தான் குடிப்பேன்பா. ஒரு பிள்ளைக்கு 10 வயசானாலும் எனக்கு பால் டப்பா தான் வேணும்பா. இவன் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆத்தி கொடுத்துட்டு கடைசியில 1/4 கிளாஸ் இருக்கும் பாத்துக்கோ. அதுவும் மண்டியாத்தான் இருக்கும். அத ஊத்தி ஒரு முடுக்கு குடிக்கலாம்னு அப்பந்தான் வாயில வைப்பா. ஒருவே சொல்லுவான், அம்மா எனக்கு ஒண்ணுக்கு வருதே சுப்பா ஊத்தோடு அப்படிம்பா. சீக்கிரம் போயிட்டு வா தம்பி அப்படிம்பா. இன்னொரு பிள்ளை சொல்லுவான், அம்மா எனக்கு 2க்கு வருது உடனே போயிட்டு வா அப்படிம்பா. ஒரு பிள்ளை ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு போவான், அவன் பாட்டுக்கு அதிலே உட்கார்ந்து விளையாடுவான். அப்புறம் இன்னொரு பிள்ளை என்ன தெரியுமா? ஆத்தி கொடுத்தத குடிக்காம தொடையில ஊத்தி சூட்ல வெந்து போய் இருக்கும். அது ஒரு பக்கம் வீர் வீருன்னு அழும். கடைசியில எல்லா வேலையும் முடிச்சிட்டு மறுபடி குடிக்கணும்னு உட்கார்ந்து இருப்பா பாரு. இந்த கடைசியில இருக்கான் பாரு கடைக்குட்டி பிள்ளை. அந்த பைய முன்னால வந்து அவன் கழுத்தை கட்டி தொங்குவான் பாத்துக்கோ. ஆமா, கழுத்தை கட்டி அம்மாட்ட கிடந்து தொங்குவான். வரும் பாரு கோவம். போய் உள்ள ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க விடுதா, அப்படியே பிள்ளைய தூக்கி கீழே நச்சுன்னு வச்சு கண்ணத்தை ஒரு இணுங்கிருவா. அப்ப ஒரு கிளாஸ் காபி கூட குடிக்க முடியல. பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப தொல்லை இருக்கு. ஆன போதுல என்னதான் தொல்லை இருந்தாலும் பிள்ளையே பெரும் செல்வம். ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆவதுக்குள்ள ஒரு குழந்தைய பத்தி எடுத்துக்கணும். அப்படி குழந்தை பத்தி எடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த கட்டிய மனைவி நம்மள நிம்மதியா இருக்க மாட்டா. பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா பேசுவான். அப்படி இருப்பதனால பிள்ளை இல்லா கவலையே பெருங்கவலையாகி அந்த நாகக்கன்னியானவள் என்ன சொல்லுகிறாள்? எப்படி? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன பலன் என் மன்னவா, கவிரோடு என்ன பலன். கதுரோடி என்ன
என் கையால வளர்த்தேன் ஒரு அழகான காராம்பசு. ஆமா. அந்த காராம்பசும் ஒரு கண்டு போடல. போடல. வேலையெல்லாம் மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சு. ஆச்சு. குப்பைய கிளறு என் குப்பை கோழி கூட மலடா போச்சு. போச்சையா. என் கோழி கூட ஒரு முட்டை போடலையே. யா. போட்டா ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். கோழியை வெளியே திறந்து விட்டியா கூண்டில் போட்டு அடைச்சு போடுந்தியா? கூட்டுக்குள்ளே அடைச்சு போட்டு. கோழியை திறந்து தான் விட்டேன். என் கையால வளர்த்தம் பாத்தியா? ஆமா. அதுக்கும் ஒரு கோழி குஞ்சு கூட கிடைக்கல. முட்டை போடலன்னா அதுக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன செய்யணும்? கதவு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கதவு இடுக்கல்ல கோழியை கொண்டு போய் சரி கதவு இடுக்கல்ல வச்சுக்கிட்டோம். ஆமா. வச்சுக்கிட்டு கதவை அடைக்கணும். சரி. முட்டை இந்த பக்கம், கோழி அந்த பக்கம். கரெக்ட். அவர் கசா போடுறதுக்கு வழி பார்க்காது. அப்படியா? பிறகு சரி. அதனால என் மண்ணா ஈனாத கிடாரி ஒன்று எரும மாடு மலடா போச்சே. சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. முட்டை போடலையாங்கும் பாருங்க. அப்படி மலடா போன கோழி சரி. என் கோழி மனம் சடைத்துதான். கோழி மனம் சடைத்துதான். அது குப்பையில காலா. என் மாடு மனம் சடைத்துதான். அது மந்தையில காலா. ஆடு மனம் சடைத்துதான். அது வேலையில காலா. யானை மனம் சடைத்துதான். வனத்துக்குள்ள காலா. கொக்கு மனம் சடை. குளத்துக்குள்ள காலா. காக மனம் சடைத்துதான். அது காட்டுக்குள்ள காலா. நான் பிள்ளை இல்ல பெரும்பா. மதலை இல்ல மாபா. பாவின மனம் ஜடைத்தான். பாவின மனம் ஜடைத்தான். நான் பாங்கினரு காலா. பாவின மனம் ஜடைத்தான். என் மாடு மனம் ஜடைத்தான். மந்தையிலே காலாரும். மந்தையில காலாரும். குதிரை மனம் ஜடைத்தான். கொட்டாரத்திலே காலாரும். கொட்டாரத்தில் காலாரும். ஒரு கோழி மனம் ஜடைத்தா அது குப்பையை கிளறும். குப்பையை போய் கிளறும். ஆனை மனம் ஜடைத்தா தன் இனத்தோட போய் நிக்கும். ஆமா. நான் பிள்ளை இல்லா பெரும்பாவி மதலை இல்லா மாபாவி. மாபாவி. பாவினா மனம் ஜடைத்தா பாங்கிணத்துல தான் போய் விழணும். நான் என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட சொல்லி அள முடியும்? எனக்கு ஆண் இருக்கா பெண் இருக்கா? கிடையாது. எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையம்னா நான் யாரு கிடத்துல போய் சொல்ல? சொல்லி போய் அழட்டும். ஒரு செங்கல் எடுங்க தாத்தாவை கொடுப்போம். புழு இருக்கா? ஒரு பூச்சி இருக்கா? புழு பூச்சி. நான் வந்து ஆக்ஷன் தான் பண்ணேன். ஆமா. அவங்க எல்லாரும் சேர்ந்து டைரக்ஷனே பண்ணிட்டாங்க. ஆமா. இவன் போட்டு இவனை அடிச்சு போட்டுமுனே. அதான் கிடையாது. இந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே மன்னா. மன்னா மன்னா என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நாகக்கண்ணி அஞ்சி நடுங்கி ஆறாத துயரம் கொண்டு தன் கணவனிடத்திலே அழுதா புலம்பினாள். ஏங்கினா புலம்பினா இறைவனை நோகினாள். அப்போம்பா நாகராஜன் சொன்னார், என்ன சொன்னார்? அடியே நாகக்கண்ணி, ஐயா பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியே. பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கெல்லாம் இந்த தாயே துணை இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி இனியும் நாமல் பிள்ளை ஒண்ணு வேணுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை எண்ணி 6 வருடம் தவம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எப்படி தவம் இருந்து வருகின்றார்கள்? எப்படி ஐயா? சாந்தி கொண்டு தரை வெளி, சாந்தி கொண்டு தரை வெளி, சந்தனத்தால் கோலம் போட்டு பாலு கொண்டு தரை வெளி, பன்னீராலே கோலம் போட்டா பாவாலே தரை வெளி, தரை வெளி மஞ்சளாலே கோலம் போட்டா
விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழம் தீபங்களை ஏற்றினார்கள். ஆழ குளியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார் அல்லவா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, அதுவும் இல்லை, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி 12 வருட காலங்களாக பகவானை எண்ணி தவம் இருந்து வருகின்ற போது சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருக்க அந்த ஆண்டவனை எண்ணி எப்படி அழுது புலம்பினார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. நகலாத கைலாசம் நகண்டுமெல்லாம் ஆடுகின்றது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவன். இந்த கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாராக இருக்கும் என்று பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணியின் தவங்களை கண்டு தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். ஏன்னா இந்த சென்மத்துல 2 பேருக்கும் பிள்ளை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியும். அப்ப கண்டும் காணாதவரை போல ஆண்டவன் கலி உலகமெல்லாம் படி இழக்கவே பயணமாக வந்தார். அப்படி படி இழக்கவே பயணமாக வரும்போது பார்த்தா பார்வதி, இந்த ஆண்டவன் தானே என்னைக்கும் உலகமெல்லாம் படி இழக்க போறாரு. பார்வதி நான் கையிலே ஒத்தையில தானே இருக்கிறேன், அதனால இவரோடு சென்று இந்த இறைவனுடைய படி இழப்பை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு ஆண்டவனை கூப்பிட்டு, ஆண்டவா பரம்பொருளே, உங்களுடைய படியிழப்பை உமையவள் பார்க்க வேண்டும்.
பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் ஐயா. சிவனாருடைய படியிழப்பை சிவசக்தி நான் பார்க்க வேண்டும். இறைவா இறைவா. ஏய் பார்வதி, என்ன படியிழக்கும் இடத்துக்கு உன்னை அழைத்து செல்வதிலே குற்றமில்லை. ஆமா. உலகத்தை ஒரு விதமாக படைத்து உள்ளேன். ஆமையா. உலகத்தில் உள்ள மானிட மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், சரதா. இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமையா. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு என்னய்யா இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். அதான் பாருங்க. ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. அங்கதான் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லாம் கூழ் இருக்காது. கூழ் இருக்காது. அவருக்கு ஒரு ஹோட்ட புட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு ஹோட்டனா எவ்வளவோ? 21. 21. அப்போ காக்கோட்டை, அரைக்கோட்டை, சரி, முக்கா கோட்டை, சரிதான். தாத்தா முழு கோட்டி. ஆமா, உனக்கு ஒரு கோட்டிக்கான வந்து அந்த காலம் வந்து ஒரு பைத்தியாரப்பே காலம். அப்படியா? ஆமா. இந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது. இல்ல. ஆஸ்பத்திரி, அதிகமான ஆஸ்பத்திரி கிடையாது. அதுவும் இல்ல. ஆண்டவன் கொடுக்காம, குழந்தைய கொடுக்காமன்னு சரி இப்படி கட்டுப்பாடு பண்ண தெரியாம. ஆமா. 21 பிள்ளை, சரிதான். 23 பிள்ளை சரி பெத்து எடுத்தாங்க. அப்படியா? அந்த காலத்துல. ஆமா. கட்டுப்பாடு இல்ல பாத்தீங்களா? ஆமா. விவரம் தெரியாம பெத்து எடுத்தாங்க. சரி. அந்த காலத்துல வந்து தலை பிள்ளை பொட்ட பிள்ளைய கட்டி கொடுத்து, சரி, அந்த பிள்ளைய பொங்கி போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு இருப்பாங்க. ஆமா. தலை பிள்ளைக்கு. சரி. அவளும் வந்து இருப்பா. ஆமா. இங்க அம்மாவும் அத ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த காலத்துல அப்படி இருப்பாங்க. ஆமா, பைத்தியாரப்பே காலம். சரி. அது விவரம். அது உண்மையிலே அந்த காலம் அப்படி நடந்திருக்கு. நடந்தது உண்மைதான். பிறவே. ஆமா. அப்போ என்ன அந்த காலத்துல ஏன் அப்படி பிள்ளைகளை பத்தி எடுத்தாங்கன்னா, எதுக்கு? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இருக்காதா? போவோமா? எங்கயோ அவ வீட்டுக்கு போறதுக்கு புறப்பட்டு நிக்காவோ. சாமி பிறக்கும் போது ஒரு ஆள் போனா அந்த லைன் பூரா காலியா. அம்மா இப்ப பிறந்துருவா. அம்மா பிறந்ததுக்கு பிறகு சேர்த்து அவளையும் கூட்டிக்கிட்டு போங்க வீட்டுக்கு. பிறகு துணைக்கு பிறகு அப்ப இது பொட்ட பிள்ளையா இருக்காதா, இது பொட்ட பிள்ளையா இருக்காதா, இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து மாறி 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 பெத்து எடுத்திருக்காங்க. அப்போ உலகத்துல நான் இப்படி எல்லாம் படைத்திருப்பேன் பார்வதி. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதும் இறக்க குணமுடையது. ஆக்குத வரைக்கும் பொறுத்துட்டியே, நான் ஆறுத வரைக்கும் பொறுத்துருங்க. பெண்களுடைய மனதானது நெய் குடம் போல் உள்ளது. உருகும். அதாவது நெய் குடத்தை கொண்டு போய் நெருப்பு கிட்ட வச்சா என்ன ஆகும்? அவன் நெய் குடத்தை கொண்டு போய் வெக்க கிட்ட வச்ச எண்ணெயும் அப்படியே எண்ணெயாயிரும். உடனே இழகும். இழகி எண்ணெயாயிரும். மாதிரி பெண்களுடைய மனது வந்து இளகிய மனது. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. ஆம்பளை மனசு அப்படி இல்ல. கல்லு கல்லா இருக்கானே, கல்லா இருக்கானே, ஏ வாயு உனக்கு என்ன மனசு இறங்கலையோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அது உலக மக்கள் எல்லாம் ஆண்கள் அழக்கூடாது, ஆண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லியே அப்படி கல்லாக்கிட்டாங்க. அதேதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, எவ்வளவு வந்தாலும் வரட்டும், 1000 வந்தாலும் சரிதான், 1000 கையில் பயிரே வந்தாலும் சரிதான். சரி. எங்களுக்கெல்லாம் 1000 காலத்து பயிர் உனக்கு நான் ஒண்ணும் சொல்லல. அதானே. சரி போட்டும். அப்படி இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஆமையா 6 வருடங்கள் தவம் இருக்கும் போது என்னையா பார்வதி உங்களோடு வருவேன்னா, பார்வதி என்னோடு வந்தா படியிழந்து முடிக்கிற வரைக்கும் நீ எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. கண்டிப்பா படியிழந்து முடிக்க வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேன் ஆண்டவா. ஆமா. அப்படின்னா நீ ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என்ன செய்யணும் தெரியுமா? உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா என்னோடு நீ என்னோடு படியிழக்க வரலாம் பார்வதி. அப்படி என்று சொல்ல அண்ணன் என்றும் பாராமல் ஆதிபரா சக்தி கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தார். வாப்பூட்டு சட்டத்தை வாங்கினா பகவானும் பார்வதியுமாக படைத்ததோரு உலகமெல்லாம் படி இழக்கவே வந்தார்கள். படியிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா, களைப்பா இருப்பதனாலே சச்சு நாமல் இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் அப்படின்ன உடனே கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார்கள். பார்வதி ஓடி போய் ஆலமரத்தடியிலே அமர்ந்து கொண்டார். அப்ப சிவபெருமான் பார்த்தார், இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கிறோம், போயிருக்கோம். இந்த ஆலமரம் இங்க இருந்தது இல்லையே, இது எப்படி வந்துச்சு?
அப்படின்னு சிவபெருமான் சிந்தனை பண்ணி கொண்டே வந்தார். கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையே வெட்டி கொண்டிருந்தான். அவன் விடல, சில காரியம் படல. அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து பாலகன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்க அப்ப பார்வதியை பார்த்தா, ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவு இல்லாத பாலகன், இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே, தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகிருவான். ஆண்டவா, அதோ பாருங்க, ஒரு சின்ன பையன் முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். உடனே போய் நீங்க பிள்ளைய உயிரை கொடுத்து கீழே கொண்டு வாங்க. அம்மா பார்வதி, என்ன என்ன சொன்னேன்? என்னோடு வரும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேனே, இப்பொழுது இந்த பிள்ளைய காப்பாத்தணுமானா என்னால முடியாது. இப்ப வந்து அங்க பாருங்க, நொங்க பாருங்க. ஆண்டவா, நீர் பிள்ளைய காப்பாத்தலாம், உங்க பின்னால நான் வர மாட்டேன், ஒரு எட்டு வைக்க மாட்டேன். வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே திருவான், சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான். அவன் விதி எப்படியும் அப்படி தாண்டி நடக்கும். ஆண்டவா, நீர் காப்பாத்தலன்னா பின்னால வரவே மாட்டேன். சரி, பரவாயில்லை, நான் சொல்லுகிறேன் கேளு. அவன் எப்படியும் வெட்டு முடிந்து கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து, என்ன பத்தா அப்பானு விழுந்தா ஆண்டவன் நான் காப்பி ஆத்துவேன், ஆத்தியாச்சு குடி அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வாரான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அப்ப கரணம் போட்டு கீழே வந்தான் பாத்தியா? ஏ சண்டாளப்பாவி, என்ன பத்தா அம்மா அண்ணானா இதுக்கு சரியா சொல்லுங்க. நான் கேட்க கேள்விக்கு சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. 100 ரூபாங்க, 500 ரூபாயா? அவர் 100 ரூபா வச்சிருக்காரு, அதனால தருவாரு. பாலகன் அம்மா வெண்டும் சொல்லவில்லை, அப்பா வெண்டும் சொல்லவில்லை. அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. அந்த அறியாத பிள்ளை கீழே விழும்போது என்ன சொல்லி விழுந்தான்? அப்போ நீங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். இல்ல நம்பரையா சொல்லியிருப்பான், இல்ல எண்ணிக்கையா சொல்லியிருப்பான், அது இல்லையோ இல்ல இங்கிலீஷ்லயா சொல்லியிருப்பான், அது உடனே என்ன சொல்லியிருப்பான்? நெட்ல போட்டு தேடிட வேண்டியதானே. நெட்ல நார் தான் வரும், அதுதான் கொஸ்டின். அம்மா வெண்டும் சொல்லவில்லை, அப்பா வெண்டும் சொல்லவில்லை, அப்ப என்ன சொல்லியிருப்பான்? நான் வேணா தம்பிட சொல்லிட்டானே, அரமலாம் வந்து கீழே விழும்போது யாரு காப்பாத்த? யாருக்குமே தெரியலையோ. யூடியூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல போன வருஷமே சொல்லிட்டு தானே போனேன், மறந்துட்டோம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வந்து கேட்டீங்கன்னா சரி, இருந்தாலும் ஒரு ஞாபகம் இருக்குமேனு பார்த்தேன். அப்படியா? எங்களுடைய வெளில பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நீங்க யாருமே யூடியூப்ல வெளில பார்க்கல. பாத்திருப்பாங்க, கவனமா பாத்திருக்க மாட்டாங்க. என்ன எங்களுக்கு வேலைபாடு அந்த அக்கா கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? கரெக்ட் கரெக்ட். என்ன சொன்னாங்க? இருமத்தானே சொல்ல போறோம். சொல்ல போறோமோ? பரவே இல்ல, எங்களுக்கு யார் சொன்னது? பள்ளிக்கூடம் போவோமா? சொன்னது யாரு? அப்ப 200 ரூபாய் கொடுங்க. சொல்லல. அம்மா வெண்டும் சொல்லவில்லை, அப்பா வெண்டும் சொல்லவில்லை. சொல்லல. 100 ரூபாய் தரணுமா உங்களுக்கு? அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரேன். இல்லைன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுதேன். சில்லறை இல்லை. அது பாருங்க. ஆனா தோசை ஏன் பெறல மாட்டோம்க்கு? இல்ல கேட்டேன், தோசை ஏன் பெறல மாட்டோம்க்கு? அதுக்கு பெரண்டு படுக்க தெரியாது, அதனால பெறல மாட்டுக்கு. தெரியாது, பெறல தெரியாது, அதனால பெறல மாட்டுக்கு. அப்படி கிடையாது. தோசை மாவு வந்து நம்ம பெரட்டி விட்டா தான் பெறணும். அதைத்தானே சொன்னேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது மாதிரி இப்ப பாருங்க, 100 ரூபாய் தரம்னா இந்த தோசையை பெரட்டுற மாதிரி அடுத்த வருஷம் கொண்டு வர. அதுக்கு தான் சொல்ல வந்தியா? அம்மா வெண்டும் சொல்லவில்லை, அப்பா வெண்டும் சொல்லவில்லை, நான் சத்தியம்னா
வாக்கு சனியும் போக்கல. ஆமா செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. சரிதான் உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல, சரிதான் வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் சரி அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். சொன்னார் பார்வதிக்கு கடும் கோபம். என்ன இவர் காப்பாத்திருந்தா இந்த பிள்ளை பிழைச்சிருப்பாங்களா ஆமையா அப்படின்னு உடனே என்ன ஆங்கார கோபம் கொண்டு ஆதிபராசக்தி பின்னாலே வந்த உடனே ஆமையா அப்பந்தான் ஆண்டவனும் பார்வதியுமாக என்ன செய்கிற நாகலோக வழியாக நாகலோக வழியாக நாதனும் பார்வதியும் கைலாசம் போவதற்கு கால்நடைய வருகிற வேளையில் நாதன் பகவானும் நாதன் தேவி பார்வதியும் சரி அந்த இடத்தை கடந்து கைலாசம் போக வேண்டும் என்று நாகலோக பட்டணம் வழியாகவே நடந்து வந்தார்கள். ஆமா அப்ப நாகலோக பட்டணம் வழியாகவே நடந்து வரும்போது சரி ஆதிபரா சக்தியானவள் என்னய்யா நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு கொண்டு ஆண்டவா ஆஹா இப்பேற்பட்ட நாகம் 2 ஏன் தவம் இருக்கு, என்ன ஆச்சு? என்ன விவரம் பார்வதி ஆமா 12 வருடமா பிள்ளை இல்ல, சரி அதனால பகவான் ஆகப்பட்ட எண்ணி தவம் இருக்கிறார்கள். இருக்கின்றாய் ஆண்டவா ஐயா பிள்ளை இல்லா 2 பேருக்கும் நீங்க இப்பமே பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? என்னய்யா பார்வதி ஆ பிள்ளை வரம்னா என்ன, சக்காப்புக்கா வியாபாரமா, அதானே கேட்டேன் ஏன் மார்க்கெட்ல விற்க மாங்காயா, வாங்கியாந்து கொடுக்க இல்ல கடையில விற்க கத்திரிக்காவை 1/4 கிலோ வாங்கி கொடுக்க? அதை வாங்கி கொண்டாந்து கொடுக்க பிள்ளை வரமானா அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும்டி. ஆமா போன ஜெம்மா என்ன செஞ்சிருக்காங்களோ தெரியல போன ஜெம்மா ஜென்மாவா அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆமையா அப்படி என்று சொன்ன போது என்னய்யா கணக்கு பார்க்கணும்னா எங்க போகணும்? கணக்கு பார்க்கணும்னா இந்த கால்குலேட்டர் எடுத்துட்டு என்கிட்ட அது போய் ஒரு ஓரமா நின்று பார்க்கணும். கணக்கு பார்க்கணும்னா கால்குலேட்டர் எடுத்துட்டு ஓரமா நின்று பார்க்கவா? அப்பதாங்க நம்ம சீக்கிரம் கணக்கு பார்க்கலாம். அந்த கணக்கு இல்ல தாத்தா, வேற எந்த கணக்கோ? நீ பாவம் செய்ததும் புண்ணியம் செய்ததும் சரி உன் கணக்கும் அங்கதான் இருக்கு, சரி என் கணக்கும் அங்கதான் இருக்கு, சரி இந்த குடத்துக்கார் கணக்கும் அங்கதான் இருக்கு, எல்லார் கணக்குமே அங்கதான் இருக்கு. என் கணக்கு அங்க கிடையாது. எங்க இருக்கு? எங்க ஊரு டீ கடையில இருக்கு. என்ன 4450 ரூபா இருக்கு. என்னவோ எங்க ஊர்ல அந்த டீ கடைக்காரரு சரி சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா முட்டை போண்டா போடுவாரு. சரிதான் நான் சாயந்தரம் போல மெதுவா போவேன். சரி போய் நல்லா 4 முட்டை போண்டா சாப்பிட்டு 2 டீ குடிப்பேன். சரி குடிச்சிட்டு எழுதிக்க வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துருவேன். சரி இப்ப 4450 ரூபா ஆகி போச்சு. நீ கணக்கு வச்சு கொண்டிருக்க, அவர் உன்னைய கணக்கு பண்ணி தூக்கிடுவாரு. கணக்கு 4450 ரூபா ஆகி போச்சு. உம்ம மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்தாங்கன்னு வையும் கடையை தூக்கிடலாம். கடை எடுத்து 3 பேர் என்ன நீர் ஒரு ஆளே போதும் கடை எடுக்கிறதுக்கு. கடைக்காரன் விளங்கி போவான். விளங்குவான். இப்ப 4450 ரூபா ஆகி போச்சா? சரி இப்ப அந்த கடை பக்கமே போக மாட்டேன். இப்ப எங்க டீ குடிக்க போற? மேக்க ஒரு கடை திறந்துட்டாங்க. புது கடை. புதுசா அங்க போயிட்டு இப்போ 1500 ரூபா பாக்கி இருக்கு. அவன் விவரம் கட்ட வந்தேன். அங்க 4500 ரூபா 5000 வந்த உடனே சரி ஊரை காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அந்த யோசனை கடை கடை நல்ல மனுஷன். ஊரை காலி பண்ணி போயிடணும். அந்த கணக்கு இல்ல தாத்தா, ஆ கைலாசத்திலே கணக்கு பிள்ளை யாரு? யாரு? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார். அதானே சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து அழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்த்தார்கள். என்னய்யா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? என்ன செய்திருக்கிற? போன ஒரு சன்மத்தில் நாகமுடி ராஜமான் வேடவனதான் பிறன் 8 மாத சூல்மான் அம்மாலை எதிர்க்க அவன் உயிரமாய்த்திருக்க மாலை கொண்ட தோசத்தால் மகளை ஒன்று கிடையாது. நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறன் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திரு கருவக்கலைத்திரு உரமருந்த கொடுத்திரு உருவக்கலைத்திரு கருவழித்த 2 பேருக்கு ஒரு கை குழந்தை கிடையாது. கருவழித்த 2 பேருக்கு ஏய் பார்வதி, என்னங்க? இந்த நாகராஜன்
பிறந்து 8 மாத சூழ்மான அம்பாள் எய்து விட்டா அதன் உயிரை மாய்த்து விட்டா. ஆமையா மானை கொண்ட பாவம் சும்மா விடுமா? விடாது. மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு பெண் சிசுவு. ஆமா பெண் பாவம் பொல்லாத பாவமடி. ஆமா அதனால என்னால பிள்ளை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. சரி, இந்த நாகராஜன் மனைவி நாகக்கன்னியாவது பார்ப்போம்னா அவன் என்ன செஞ்சா? அவன் அதுக்கு மேல என்ன செஞ்சிருக்கா? மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்து கொடுத்தா, கருவை கலைத்தா. இந்த கூறுகட்ட சோழி அந்த காலமே நடந்திருக்கு. கூறுகட்ட வேலை அப்பமே நடந்திருக்குன்னா ஆ. எல்லாம் ஒன்ன மாதிரி ஆட்கள் தான். அதாவது எள்ளு கருப்பட்டி பனம்பாலை சுக்காவேறு சரி இன்னும் நிறைய அதலி வேறு அதலி வேறு ஆ, இவ்வளவு எங்க கிளவி எனக்கு சொல்லி தந்துட்டு போனா அரைச்சு ஊத்துங்க அவர் வாயில. அதெல்லாம் ஆகாது. அதாவது இப்பேற்பட்ட பச்சளைகளை சேர்த்து ஆமா எங்க கிளவி எனக்கு சொல்லி தந்துட்டு போனா. அப்படியா? இதை சைடா வச்சிருக்கேன் தொழில். கிளவி இருக்காளானோ? ஐயா காப்பிட்டு உன்னை கூட்டி போயிருவாங்க. அதாவது இப்பேற்பட்ட பச்சளைகளை கொடுத்து கருவழிக்கிறது அந்த காலத்தில் வழக்கம். அப்ப இந்த நாகக்கண்ணி கருமருந்து கொடுத்தா, கருவை கலைத்தா. ஆமையா ஒரு மருந்தை கொடுத்தா, உருவை கலைத்தா. ஆமா கருவரத்தை 2 பேருக்கும் கை குழந்தை இல்ல கிடையாது. உருவழித்த 2 பேருக்கும் ஒரு குழந்தை கிடையாதம்மா. ஆமா என்ற ஆண்டவன் சொல்ல சொன்ன போது பார்வதா தேவி சொன்னா, எப்படி சாமி என்னை போல பெண்ணல்லவோ, என்னை போல் பெண்ணல்லவோ, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒண்ணு கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கி அதலை ஒண்ணு கொடுக்க வேணும், கண்ணுக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும், தாவத்துக்கு மனம் இறங்கி தாவத்துக்கு மனம் இறங்கி தவ குழந்தை கொடுக்க வேணும். பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் பகவான் ஏடி அம்மா பார்வதி பிள்ளை வரம் கொடுத்தா, பிள்ளை மோசம் வந்து சேரும், மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும், குழந்தை வரம் கொடுங்கவலை வந்து சேரும். என்னால முடியாது, என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி. ஏ பார்வதி பிள்ளை வரம் கொடுத்தமையானா பின்னால நமக்கு இடைஞ்சல் வந்து சேரும். ஆமா மதலை வரம் கொடுத்தால் மனக்கவலை வந்து சேரும். ஆமையா குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு பின்னால கொடுங்கவலை வருண்டி. ஆமா அதனால நான் சொல்லுவதை கேளு. கேளுமா ஆண்டவா, கல்லா இருக்கிற ஐயா, என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தானே, பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? அப்படி என்று ஆதிசக்தி ஆங்கார கோபங்களை கொண்டு அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? ஏ கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது, கடுகள உயிலகளையோ இருப்பாய உம்மனது, இருப்பாய உம்மனது, சாமிக்கு எல்லல உயிலகளையோ நீங்க பிள்ளை கொடுக்காவிட்டா பின்னால வரமாட்டேன், கைலாச வரமாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமம்னு சொல்ல மாட்டேன், ஆக்கிய விக்க மாட்டேன், ஆகம்னு சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன். கல்லா உன் மனது கடுகளவும் இறங்கவில்லையா? இப்ப மட்டும் நீர் பிள்ளை வரம் கொடுக்கல, உம்ம பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், கைலாச வர மாட்டேன், உங்களை கடவுள்னு சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை ஆள நின்று
சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். என்னைக்கு உங்களுக்கு பாத பூஜை முடிப்பேன், பணிவிட செய்வேன். ஆமா, இனிமே உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் தூர விட்டுருவேன் பாத்துக்கிடும். அப்படின்னு பார்த்தேளா? சரி. ஆண்டவன் அப்பமும் என்னால முடியாதுன்னார். ஆமா, அவரால் முடியாதுங்க. அப்பமும் முடியாதுன்ன உடனே என்ன, இனி நம்ம இதை இப்படியே விடக்கூடாது. சரிதான். இரு பேர்களுக்கும் ஏண்டும் குழந்தையை கொடுத்தாங்க வேணும் என்று வேண்டும் என்று அந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன செய்கிறார்? சாமி நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் நீங்க கொடுக்காவிட்டா பார்வதியால் நான் கொடுப்பேன். என் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா நீங்க கொடுக்காவிட்டா ஏய் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கொடுக்காவிட்டா ஆண்டவா பரம்பொருளே, ஐயோ, நீங்கள் கொடுக்கவில்லையானால் நிச்சயமா நான் கொடுப்பேன். ஆமா, பகவான் கொடுக்கவில்லையானா பார்வதி நான் கொடுப்பேன். கொடுப்பேன். ஏன் சிவன் நினைத்தாத்தான் வரம் கொடுக்க முடியுமா? அதானே. சக்தியால் கூடாதென்று எதுவும் இருக்கிறதா? இல்ல இல்ல. ஒரு மனிதன் ஆவதும் பின்னால் அவன் அழிவதும் பின்னால். பின்னால நான் நினைத்தேனையானால் எதையும் செய்து முடிப்பேன். ஆமா, கண்டிப்பா நான் கை குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்ன போது சொன்ன போது ஆங்கார கோபம் கொண்ட ஆண்டவே பகவான், என்ன செய்கிறார்? ஏய் பார்வதி, ஏம்மா, என்னை எதிர்த்து நீ இரு பேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணுமானா ஆனால் நீயே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிள்ளையா பிறக்கணும் போ ஓ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். கொடுத்தார். ஆண்டவா, ஐயா, நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் ஆ, நீயே போய் பிள்ளையா பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. கொடுக்கீங்க. ஒரு நாகத்தின் வயத்துல நான் பார்வதி போய் கருவா சனிக்க முடியுமா? முடியாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வம் இல்லை, சட்டம் கிடையாது. சட்டம் இல்ல. ஆமா, எனக்கு நீங்க மாச்சு வரத்தை தந்தா நான் முதலையா போய் பிறக்க பிறக்கின்றேன். அப்படின்னு உடனே ஆ, அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார், என்ன சொன்னார்? நீ பார்வதி நீயே போய் கரு உருவா சனிக்கணுமானா என்ன? நாகக்கன்னி வயத்துல போய் நீ பிறக்க வேண்டாம். வேண்டாம். அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஆமையா, அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அழைத்து இரு பேர்களுக்குமே வரமாகவே கொடுத்து ஆமையா, 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலம், ஒரு மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீ பூஜை இருந்து வர சொல்லு. ஆஹா, 48 நாளைக்குள் ஆதிபராசக்தி உன் 1008 சுரூபத்தில் அரை சுரூபத்தை எடுத்து எடுத்து கரு உருவா சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ போமா அப்படின்னு ஆண்டவை மாற்று வரங்களை கொடுத்தார். கொடுத்தார். பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுக்க ஆமையா, அரண்மனைக்கு கொண்டு வந்து ஆஹா, மேலவாசல் கோட்டையிலே வட்டமாக அடுக்கினார்கள். அடிக்கினார்கள். நாகத்தின் உடலை சுத்தி சுத்தி அவங்க படத்தை மேல விரித்து ஆமா, 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலங்கள், ஒரு மண்டலங்கள். இரு பேர்களுமே பூஜை இருந்து வந்தார்கள். ஆமா, அந்த 48 நாளைக்குள்ள என்ன? பராசக்தி கருவுருவாக சனித்து அனைத்து யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாமி 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில 8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா
8 பேரும் நாடு எல்லாம் உன் பெயரு முத்துமாரி நகரம் எல்லாம் உன் புகழா. உன் பேரு பெயரு என் முத்துமாரி பேர சொன்னா நீ வந்தாலும் போதும் அம்மா உன் நோய்கள் எல்லாம் என் தீர்ந்து போகும். திருநீரு போன இடம் ஒரு குறையும் வந்திடாது. போன இடம் தாய வந்தாலும் போதும் அம்மா என் வடிவழகி என் முத்துமாரி உன் வாசலில என் வந்தவர்க்கு அவன் வாக்கு சொல்லி வரம் கொடுப்பா. என் தாயானே என் முத்துமாரி என் கமுதிமா என் நகரத்தில அவ முத்துமாரி என் பேர சொன்னா காகம் கூட பறக்காது கருங்குருவி ஆடாது. என் செல்லமாக பேர சொன்னா என் கமுதிமா என் நகரத்தில என் முத்துமாரி என் பேர சொன்னா இந்த செல்லமாக என் பேர சொன்னா சிட்டு கூட பறக்காது திருகுருவி ஆடாது. என் அம்மையவா பேர சொன்னா என் கமுதிமா நகரத்தில என் அம்பிகையா என் பேர சொன்னா அத்தம் கூட சுளிக்காது அசல் காத்து வீசாது. நாய வேப்பிலையே கையில் எடுப்பா வேண்டியவனுக்கு என் வரம் கொடுப்பா. அவ கப்பரைய கையில் எடுப்பா என் கண்டவர்க்கு வரம் கொடுப்பா. உடுக்கைய கையில் எடுப்பா முத்துமாரி உண்மை கூறி சொல்லிடுவா. இப்படியாகவே நாங்களோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அட்டகாலி 8 பேர்களுமே அவதாரம் செய்த போது அம்மாளுக்கு நாகம் குடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட பூவை வந்து கொலவை போட குள்ள நெறி தாளாட்ட பாம்பிருந்து தாளாட்ட பக்தர் எல்லாம் கொலவை போட அம்பிகையால் வந்து அவதரித்த போது தன்னநாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானாதினம் தன்னானம் தன தான நாதினம். அம்மா வருவத பாருங்கடி வாடி வருவத பாருங்கடி. அம்மா வருவத பாருங்கடி வாடி வருவத பாருங்கடி. ஆடி வருகிற முத்து மாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம். ஆடி வருகிற முத்து மாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம். தன்னநாதினம் தன்னானே மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு. மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு. தென்னாடு காத்தவ மாறி அம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா. தென்னாடு காத்தவ மாறி அம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா. தன்னநாதினம் தன்னானே நாதினம் ஏ தன்னா நாதினம் ஏ
அம்மன் பிறந்தது அயோத்தி அவன் சட பிறந்தது சதுரகிரி அம்மன் பிறந்தது அயோத்தி அவன் சட பிறந்தது வேம்பு பிறந்தது வேதகிரி அவன் விளையாட வந்தது கமுதியா வேம்பு பிறந்தது வேதகிரி அவன் விளையாட வந்தது கமுதியா தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானே தன்னநாதிரம் தன்னானே தனதார தாரிரம் தன்னானே தன்னானாதிரம் தன்னானே தனதார தாரிரம் தன்னானே தன்னானாதிரம் தன்னானே தனதார தாரிரம் தன்னானே வாரான தேவி வாரான அம்மா வடக்கிருந்துமே வாரான தேவி வாரான அம்மா வடக்கிருந்துமே இந்த நிலவுக்கு சந்தனப்பட்டுக்கு இப்ப வருவாள முத்துமாரி இந்த நிலவுக்கு சந்தனப்பட்டுக்கு இப்ப வருவாள முத்துமாரி தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஏ தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஏ தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஏ தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் எந்த தெருவழி வாரான தாய் ஏழைய கண் கொண்டு பார்ப்பான் எந்த தெருவழி வாரான அவ ஏழைய கண் கொண்டு பார்ப்பான் நம்ம தெருவுக்கு வருவான தாய் நம்மளை கண் கொண்டு பார்ப்பான் நம்ம தெருவுக்கு வருவான தாய் நம்மளை கண் கொண்டு பார்ப்பான் தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானே தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஏ தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் மஞ்சி மலையில வேட்டையாடி அவன் மலையான கூட்டத்தை சங்கரித்து மஞ்சி மலையில வேட்டையாடி அவன் மலையான கூட்டத்தை சங்கரித்து மயங்கி வாரா மாரியம்மாளுக்கு மயிலு கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மயங்கி வாரா மாரியம்மாளுக்கு மயிலு கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஏ தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தங்கமலையில வேட்டையாடி அவன் தவள பானையில் பொங்கலிட்டு தங்கமலையில வேட்டையாடி அவன் தவள பானையில் தவிச்சு வாரா முத்து மாறிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தவிச்சு வாரா முத்து மாறிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஏ தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஏ தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் சாந்து பட்ட மணி எனக்கு தாய சந்தன பட்டமானா உனக்கு சாந்து பட்ட மணி எனக்கு தாய சந்தன பட்டமா சாந்து பட்டுக்கு சந்தன பட்டுக்கும் தயக்க வேண்டிய கும்மியடி சாந்து பட்டுக்கு சந்தன பட்டுக்கும் தயக்க வேண்டிய கும்மியடி தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஆ குச்சால மலை சாரலில கொலுவான தப்ப கொளமதி குச்சால மலை சாரலில கொலுவான தப்ப கொளமதி கொலுவிருக்கிற மாரியம்மாளுக்கு குனிந்து கும்மி அடிக்கலாமா கொலுவிருக்கிற மாரியம்மாளுக்கு குனிந்து கும்மி அடிக்கலாமா செங்கலறுத்த கடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பவ செம்பகனத்த கடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பவ பச்சை கிளி வந்து கொத்து மண்ணு சொல்லி பறந்து கும்மி அடிங்கலாம் பச்சை கிளி வந்து கொத்து மண்ணு சொல்லி பறந்து கும்மி அடிங்கலாம் தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே வெத்தலை பெட்டி மாடி மேல தாய வேப்பிலை கும்பதனம் வெத்திலை பெட்டி மாடி மேல அம்மா வேப்பிலை கும்பதனம் வேடிக்கை கொண்டவ மாரியம்மாளுக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வேடிக்கை கட்டுற மாரியம்மாளுக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம் தன்னானே தனதார நாதிரம் ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஐயா வசந்த பட்டணம் இந்த ஊரா ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஐயா வசந்த பட்டணம் கமுதியா பட்டணத்தில் உள்ள மாரியம்மாளுக்கு பறந்த கும்மி அடிங்கலாம் பட்டணத்தில் உள்ள மாரியம்மாளுக்கு பறந்த கும்மி அடிங்கலாமா தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னநாதிரம் தன்னானே தனதார நாதிரம் தன்னானாதிரம்
கண்டுகளித்த மக்களுக்கும் வந்திருந்த பக்தர்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் பந்தல் அமைத்த பேர்களுக்கும் பூஜை செய்த பூசாரி அவர்களுக்கும் பந்தலிலே வந்த மக்களுக்கும் இதுவரைக்கும் எங்களுக்கு நேரம் அளித்து மக்களுக்கெல்லாம் காவலாக அமர்ந்திருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் என் தாயான முத்துமாரியாகவே அக்கா தங்கையர்கள் அவதரித்து